ஹாய் கைஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தி மீன் குழம்பு எங்கள் அம்மா வைக்க போகிறாங்க. பாருங்கள் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா ஒரு ஹாய் சொல்லுங்கள். இப்போ எங்கள் அம்மா மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணுமா? ஓகே, எண்ணெயை ஊற்றுறாங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயத்தை எடுக்கிறாங்க. இப்போவே போடக்கூடாதா? இப்போவே போடக்கூடாதா? எண்ணெய் காஞ்சி தானே போடணும். ஓ, எண்ணெய் காஞ்சி தான் போடணுமா? ஓகே. சூப்பர் சூப்பர், போட்டாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சோம்பும் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ அதை கிளறி விடுறாங்க. சரி, நீங்கள் யார்கிட்ட மீன் குழம்பு வைக்க கற்றுக்கிட்டீங்கம்மா? உங்கள் அம்மா கிட்டயா? ஓகே ஓகே. எங்கள் அம்மாச்சி வந்து சூப்பராக மீன் குழம்பு வைப்பாங்க. எங்கள் அம்மாச்சி கையால் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே பக்குவம் எங்கள் அம்மா கிட்டேயும் இருக்குது. இன்றைக்கி என்ன மீன் குழம்பு வைக்க போகிறீங்க? என்ன மீன்? மத்தி மீனா? ஓகே ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடுறாங்க எங்கள் அம்மா. இப்போவே லைட்டாக வாசம் தூக்குது. நல்லா கிளறி விடுறாங்க. அடுத்து தக்காளி போட போகிறாங்க. தக்காளி போட்டாச்சு. அதை நல்லா உடச்சி விடுறாங்க. நல்லா வதங்கணுமா தக்காளி? அடுத்து சால்ட்டு போடுறாங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக சால்ட்டு போடுறாங்க. நல்லா வதங்குது ஓரளவு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? மசாலா. ஓகே, அம்மா மசாலா எடுக்க போயிட்டாங்க. அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்க? சீரகம், ஓகே ஓகே. இதுதான் அந்த மசாலா. நல்லா தக்காளியை உடச்சி விட்றாங்க. அப்போ தான் கரைஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா போடணுமா?
ஓகே. கொஞ்சம் தண்ணி கொடு. மிளகாத்தூளா? கொஞ்சம் தண்ணி. ஓகே. இதுதான் அந்த மத்தி மீன். நெக்ஸ்ட்டு லைட்டாக வதங்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கிறாங்க. லைட்டாக தான் ஊற்றணுமா? ஓகே ஓகே. வாசமாக இருக்குது நல்லா. அந்த மசாலா சேர்த்தோன்னா வாடை தூக்குது, அவ்வளோ வாசமாக இருக்குது. லைட்டாக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறாங்க. இது நல்லா கலரும் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். ஸோ கலரும் நல்லா கொடுக்கும். வாவ், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து புளி தண்ணி ஊற்ற போகிறாங்க. இதுக்கு புளி நிறையா ஊற்றுவீங்களா கம்மியாக ஊற்றுவீங்களா? கொஞ்சம் கூட தான் ஊற்றணும். ஓகே ஓகே. வாவ், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மீன் போடுறதுக்கு முன்னாடியே நல்ல வாசமாக இருக்குது. மீன் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் புளிக்கரைசல் ஊற்றுறாங்க. நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க. கமகமன்னு இருக்க வாசமாக. எங்கள் அம்மா மீன் குழம்பு எப்போதுமே கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப திக்காக வச்சாலும் இருக்காது. எங்கள் அம்மா கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பாங்க. நன்றாக மணக்குது. அடுத்து நல்லா கிளறி விட்டுக்கிறாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? நல்லா கொதிக்கணுமா? நெக்ஸ்ட்டு மத்தி மீனை எங்கள் அம்மா சேர்க்க போகிறாங்க. எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். குழம்பு நல்லா கொதிக்குது. அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷான மத்தி மீனை வந்து போட போகிறாங்க. எங்கள் அம்மா கொஞ்சத்தை எடுத்து, நிறைய இருக்குது, ஸோ கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. இப்போது திரும்ப ஒரு அலசிட்டு மீனை குழம்புல போட போகிறாங்க. வாவ், நல்லா பரவலாக போடுறாங்க. இந்த மத்தி மீன் பார்க்கவே அழகாக இருக்கே, இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்குது. வாவ், அவ்வளோதான், மத்தி மீனை போட்டாங்க. இப்போது லைட்டாக கிண்டி விடுறாங்க. வாவ்,
இப்போ மூடி போடணுமா? ஓகே, மூடி போட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, மீன் வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். வெந்திருக்கா? ஓரளவு வெந்திருக்கா? ஓரளவா எப்படி? ஓகே, திரும்ப மூடி வச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்க, பார்த்துடலாம். வாவ், மீன்லாம் வெந்துருச்சு. அடுத்து என்ன போட போகிறீங்கம்மா? மல்லி இலையா? ஏன் ரொம்ப மெதுவாக பேசுகிறீங்க கொஞ்சம்? ஓகே ஓகே. எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கேமரா ஷிவரிங் இருக்குது அம்மாவுக்கு, ஸோ அதனால். ஓகே ஓகே. ஓ, மல்லி இலை அப்படியே பரவலாக தூவி விட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஓகே, வாங்க மீன் குழம்பு சாப்பிடலாம்.